வணக்கம், ருத்து லோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம தோட்டத்தில் இருக்கிற புதிய வகை தாமரைகளை பற்றி தான் நம்ம இன்றைக்கி வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். முதல்ல பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா கண்ணகி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இந்த வெரைட்டி நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மிராக்கல்லையே டார்க்காக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். இது தானாக விரியுமா என்னன்னு தெரியல. நியூ வெரைட்டி ஃபஸ்ட் பட் இது போதும், ஓப்பன் ஆன மாதிரி தான் இருக்குது. மிராக்கல் மோஸ்ட்லி ஓப்பன் பண்ணும்போதே உங்களுக்கு விழுந்துடும். ஸோ இந்த ஸ்டேஜில் ஓப்பன் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரியே தாங்க இருக்குது. இது மிராக்கல்லையே டார்க் கலர் கண்ணகி அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இது ஃபஸ்ட்டு ஃப்ளவர் கொஞ்சம் கலர் கம்மியாக இருக்குது. நல்லா அடுக்கடுக்கான இதழ்கள் கொண்டது தான், மிராக்கல் மாதிரியே இருக்குது பாருங்கள். அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கனக புஷ்பம், அதோட டியூபர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோங்க. பாருங்கள் டியூபர்ஸ் அதில் எப்படி கிடச்சிருக்குதுன்னு. இது ஒரு நாட்டு தாமரை வகையை சேர்ந்தது தான். டியூபர்ஸ் நல்லா பெருசாக இருக்குது. இந்த மாதிரி முத்துனதுக்கு அப்புறமா தான் எல்லா தாமரை கிழங்குகளையும் நீங்கள் போடணும். அப்போ தான் உங்களுக்கு நிறைய ஃப்ளவர்ஸ் கிடைக்கும். இந்த டியூபருக்கு பார்த்திங்கன்னா ப்ரைஸே கிடையாது, ஏன்னா அதை நான் வச்சுக்க போகிறேன். அடுத்த டியூபர்ஸ் எல்லாமே சேல் போயிடுச்சுங்க. நான் ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறேன், இந்த மாதிரி தான் டியூபர்ஸ் வரும் அப்படின்னு. எவ்வளோ பெரிய டியூபர்ஸாக வந்திருக்குதுன்னு பாருங்கள். நீங்கள் போடும்போது உங்களுக்கும் இந்த மாதிரி டியூபர்ஸ் தான் வரும். பெரிய பெரிய டியூபர்ஸை சூஸ் பண்ணி நீங்கள் பிளான்ட் பண்ணினீங்க அப்படின்னா பெரிய பெரிய தாமரை செடிகளாக வளரும். ரொம்ப சின்னதாக இருந்ததுன்னா டார்மெண்ட்டு தான் போகும். பாருங்கள், டியூபர்ஸ் இந்த மாதிரி இருக்கணும். இது எல்லாமே சேல் போயிடுச்சுங்க. ஆல்ரெடி வாட்ஸ்அப்லேயே வாங்கிட்டாங்க. கனக புஷ்பம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே சொல்லி வச்சுருங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் டைமும் உங்களுக்கு கிடைக்கும். இது பூத்ததுக்கப்புறம் நான் 1 மந்த் டார்மெண்ட் விட்டுருப்பேன். அப்போ நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. இல்லைனா உங்களுக்கு டியூபர்ஸ் கிடைக்காது. ஏன்னா எனக்கே இந்த ஒரு டியூபர் தான், மொத்தமாக 4 டியூபர்ஸ் தான் அதிலேருந்து வந்திருந்தது. அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி. இது நல்ல ஒரு ரெட் கலர் கொடுக்குது. கலர் பார்த்திங்கன்னா ரெட் பியோனி மாதிரி இருக்குது. இது பூத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஷியாம் ரூபி எப்படி இருக்குமோ அதுலேருந்து கொஞ்சம் டார்க்காக இருக்குது. ஃப்ளவரோட ஷேப் நல்ல ஒரு ரெட் கலர் ஃப்ளவர். சென்டரில் பார்த்திங்கன்னா எல்லோ சீட் பாடு. நல்ல ஒரு அட்ராக்டிவான ஃப்ளவராக இருக்குது. நல்லா ஒரு 3 நாள் 4 நாள் வரைக்கும் செடியில் பூ அப்படியே இருக்குங்க. குயின் ஆஃப் ஹார்ட் அப்படிங்கிறது ஒரு நியூ வெரைட்டி. பாருங்கள், விரிஞ்சதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். நல்ல ஒரு டார்க் கலர் கொடுக்கக்கூடிய ஒரு வெரைட்டி. இதோட லீவ்ஸே பார்த்திங்கன்னா ரெட் கலரில் தான் வருது. ரொம்பவுமே நல்லாயிருக்கு. அடுத்ததாக பார்க்குற வெரைட்டி பார்த்திங்கன்னா ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. இந்த ஒயிட் ஸ்வான் அப்படிங்கிற வெரைட்டி ஒயிட் பியோனி மாதிரியே தான். இந்த மாதிரி ஹோல் வந்தோடனே நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஃப்ளவர் ஷேப் கிடைக்கும். இது தானாக விரிய விட்டிங்கன்னா வேறு மாதிரி இருக்கும் ஷேப்பு. ஆனால் விரிஞ்சதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு டேவே உங்களுக்கு கொட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த ஸ்டேஜில் இந்த ஃப்ளவரை நம்ம பறித்து யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணி விட்டதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது இந்த சென்டரில் எல்லோ வராது, ப்யூர் ஒயிட் தான் இருக்கும். 1 டே விட்டீங்க அப்படின்னா அந்த இடத்துல கொஞ்சம் எல்லோ வரும். தானாக விரியும் போதும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் லைட்டாக எல்லோ வர தான் செய்யும். ஒயிட் ஃப்ளவர்ஸில் ஃபுல் ப்யூர் ஒயிட் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த ஹோல் விழுந்தோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த எல்லோ வராது சென்டரில். ஒயிட் பியோனிலிருந்து இது எந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னா இதில் சீட் பாட் இருக்குது. ஒயிட் பியோனியில் பார்த்திங்கன்னா அதோட இதழ்கள் சேம் இதே மாதிரி இருந்தாலும் இதோட பெட்டல்ஸ் கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும். ஒயிட் பியோனி 1000 இதழ் தாமரை வகை சேர்ந்தது. அது பெட்டல் ஷேப்பே உங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும். சீட் பாடோட ஒரு நல்ல ஒரு ஒயிட் கலர் லோட்டஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் ஸ்வான் சூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ளவர் ஒரு 4 நாள் வரைக்கும் செடியில் அப்படியே இருக்குது. நம்ம தேவைப்படுறப்ப பறித்து எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா டோரா. இது டோராவோட மெச்சூர்டு ப்ளூமுங்க. இதோட ப்ளூமிங் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. ஷார்ட்ஸில் அந்த அளவுக்கு உங்களுக்கு கலர் கவர் ஆகிருக்காது. இதுதாங்க அதோட ஆக்சுவல் கலர். நல்ல ஒரு ராணி ரெட் அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் ராணி ரெட்டு பார்த்திங்கன்னா இன்னுமே டார்க் மெச்சந்தான் இருக்கும். செடி எந்த அளவுக்கு நல்லா முத்தி வருதோ அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு பூக்களோட இதழ்களும் அதிகரிக்கும். அதோட மெச்சூர்டு ப்ளூம் பார்க்குறக்கே ரொம்பவுமே அழகாக இருக்குது பாருங்கள். இது தானாக விரியும் போது இன்னுமே நல்ல ஒரு பெரிய பூவாக விரியும். செடி பார்த்திங்கன்னா இது 2 மாதத்து செடி தான், ஃபுல்லாக பூத்து முடிச்சிருச்சு. அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா சூப்பர் பிங்க் அப்படிங்கிற ஒரு வெரைட்டி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் பாருங்கள்.
எந்த வெரைட்டியுமே ஃபஸ்ட்டு நம்ம செடி போடும்போது ஒரு பூ தான் போகும். சூப்பர் பிங்க் பாருங்கள். இது பிளான்ட்டிங்கே பண்ணாமல் சும்மா டியூபர்ஸ் தான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு 7 மொட்டுக்கள் வரைக்கும் வச்சுருக்கேன். அடுத்ததாக பார்த்துட்ருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா அகிலா தான். நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், இதில் ஒரு க்ரீன் லைன் வந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். இங்கே பாருங்கள், அந்த மொட்டில் அந்த க்ரீன் லைன் இருக்குது. இதை நான் சரியாக எடுக்காமல் விட்டுட்டேன். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியுதா அப்படின்னு தெரியல. ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. அகிலாவோட மொட்டு தான் ரொம்பவுமே அட்ராக்டிவ். அதே மாதிரி பார்த்திங்கன்னா அதோட இலைகள் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு. அகிலா பிளான்டிங் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டினியூவாக போத்துக்கிட்டே தான் இருக்கும். ஒயிட் அகிலாவும் அதே மாதிரி தான். அடுத்ததாக பார்த்துட்டு இருக்கிற வெரைட்டி பார்த்திங்கன்னா புச்சா அப்படிங்கிற ஒரு வெரைட்டி. புச்சா நான் சேலே போட்டிருக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு டியூபர்ஸே எல்லாம் பூ தான் பூத்துக்கிட்டு இருக்குது. இதை நான் வீடியோஸ்லேயும் கரெக்டாக எடுக்காமல் விட்டுருப்பேங்க. புச்சாவும் இப்போ மொட்டுக்கள் வச்சுக்கிட்டு இருக்கு, ரீபாட் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இலையை பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு, இந்த செடியை பார்த்தாவே தெரியும், ஸ்வேதா தான். ஸ்வேதா 1 மந்த் பிளான்ட்டு தான். இது ஒரு 45 டேஸ் கூட ஆயிருக்காது இந்த பிளான்ட்டிங் பண்ணதுக்கப்புறம். நான் ஏற்கனவே வீடியோ கொடுத்துருப்பேன், அதில் கூட நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் இருக்குங்க. இந்த இலைகள்லாம் பாருங்கள், இதெல்லாம் சின்ன பிஞ்சு இலைகள் தான். இது கூடயே மொட்டுகளும் வச்சிட்ருக்குது பாருங்கள். அந்த டியூபரில் இருந்த மொட்டு இது ஃப்ளோட்டிங் லீஃபில் வந்த மாதிரி தெரியல. இதுக்கு லீஃபே இல்லாமல் டியூபரில் இருந்த மொட்டு இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ரன்னர்லேருந்து வந்த மொட்டு. செகண்ட் பட் இது. தேர்ட் பட் பாருங்கள், நல்லா உருண்டு வந்திருக்குது பாருங்கள். அப்போ இதழ்கள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். நல்லா உருண்டு வந்ததுன்னா. அடுத்தது பாருங்கள், இது 5th பட்டுங்க. அது இப்போ தான் வந்துட்டுருக்கு. ஒரு ஸ்டாண்டிங் லீஃப்க்கும் ஒரு மொட்டு வைக்கிதுங்க. இது 4th பட்டு. இது பாருங்கள் எவ்வளோ பெருசு வந்திருக்குதுன்னு. ஒரு 45 டேஸ்லேயே இவ்வளோ பெரிய இலை, இவ்வளோ பெரிய மொட்டு, எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் க்ரோத் கொடுக்குது. டெய்லியும் ஒரு மொட்டு வைக்கிற மாதிரி வச்சுக்கிட்டே இருக்குது. இது 4 டேஸ்க்கு முன்னாடி தான் நான் உங்களுக்கு வீடியோ காமிச்சிருப்பேன். இது பார்த்திங்கன்னா ஒரு 4 நாள் கழித்து எடுத்தது தான். அதுக்குள்ளே பாருங்கள் எவ்வளோ க்ரோத் இதில் இருக்குன்ட்டு. இப்போ நம்ம இந்த ஃப்ளவரை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாங்க. இது திருவண்ணாமலை கொண்டு போகிறாங்க. ஃபஸ்ட்டு பூ நான் திருவண்ணாமலை போகும் அப்படின்னு எதிர்பார்க்கல. ஆனால் இப்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. அதுக்காக தான் அதை ஓப்பன் பண்ணி காமிச்சிட்டு நான் எடுக்க போகிறேன். பாருங்கள், அதை ஓப்பன் பண்ணிட்டேன். வீடியோ லென்த்தாக போயிடும் அப்படின்ட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், பெட்டல் அரேஞ்ச்மெண்ட் பாருங்கள் எப்படி இருக்குது. நல்ல 1000 இதழ் தாமரையில் இருக்கிற அந்த இதழ்கள் மாதிரியே இருக்குது பாருங்கள். அந்த சென்டர் போர்ஷனும் அதே மாதிரி தான் இருக்குது. பிங்க் க்ளவுடும் மிராக்களும் சேர்ந்த மாதிரி தான் இருக்குது. பிங்க் க்ளவுட், மிராக்கல், 1000 பெட்டல், இந்த 3மே சேர்ந்தது மாதிரின்னு வச்சுக்கலாம். ரொம்பவுமே சூப்பராக இருக்குதுங்க. இப்படி ஒரு ஃப்ளவர் நம்ம கடையில் எவ்வளோ விலை கொடுத்தாலும் வாங்க முடியாது. நம்ம தான் போட்டு எடுத்துக்கணும். ரொம்பவுமே சூப்பராக இருக்குது. இதில் கலர் கொஞ்சம் கம்மியாக இருக்குங்க. நெக்ஸ்ட் ஃப்ளவரில் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். இதழ்கள் தான் பார்த்திங்கன்னா இதோட அழகு. எவ்வளோ பெரிய பூ இருக்குது. நம்ம இப்போ இந்த பூவை திரும்பவும் கவர் பண்ணி விட்டுறலாங்க. ஏன்னா திருவண்ணாமலை எடுத்துகிட்டு போகணுன்னா உங்களுக்கு 2 டேஸ் ஆகும். ஸோ அதனால் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்தாலும் இந்த ஃப்ளவர் இப்படியே விரிஞ்சிருக்க வேண்டாம். எல்லா ஃப்ளவரையும் இதே மாதிரி நீங்கள் கவர் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பொறுமையாக கவர் பண்ணிக்கோங்க. கவர் பண்ணி எடுத்துகிட்டு போகும்போது 2 நாள் 3 நாள் பூ தாங்கும். இப்படியே ஓப்பனாக எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னா கொட்டி போயிடும். நம்ம எதுவும் ஃப்ரிட்ஜிலலாம் வைக்க போகிறதில்ல, கவர்க்குள்ளே தான் வச்சு எடுத்துகிட்டு போக போகிறோம். அதனால் நம்ம கவர் பண்ணி விட்டுக்கலாம். நீங்கள் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது பெட்ரல்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி கவர் பண்ணி விட்டுக்கோங்க. 2 கையிலையும் பண்ணணுங்க. அப்போ தான் கரெக்டாக கவர் பண்ண முடியும். நான் ஒரு சைடு விட்டுட்டேன். ஒரு இடத்துல இதழ் மடங்கிருச்சு, அது கவர் ஆக மாட்டேங்குது பாருங்கள். நம்ம பறித்து எடுத்ததுக்கப்புறம் பொறுமையாக கவர் பண்ணிக்கலாம். ரொம்ப ரஃப்பாக ஹேண்டில் பண்ணக்கூடாது, ரொம்ப சாஃப்டாக மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு டேமேஜ் தெரியும். ஒரு 2 டேஸ் அப்படிங்கும்போது அது அந்த இடத்துல கருப்பாக மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம பறித்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஃப்ளவரெல்லாம் சிசரில் தாங்க எடுக்கணும். இதுவே ஒடிச்சு எடுக்க முடியல, வரமாட்டேங்குது பாருங்கள். தண்டு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க. தாமரை கிழங்குகள் வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். மறக்காமல் ஹைப் பண்ணிவிடுங்க. இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நன்றிங்க.